ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசிக்காரங்களை பற்றி. அதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாம். ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது என்ன யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பதிவை முழுசாக பாருங்கள். ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்திருக்கும். அதாவது நீங்கள் உண்மையாக நேசித்ததே கிடைக்காம போகும். கிடைச்சதெல்லாம் பாதியிலேயே கைவிட்டு போயிருக்கும். என்னோட வாழ்க்கை இப்படி தானா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுட்டு இருப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க மனசு ரொம்பவே இலகன மனசு. வெளியில் பார்த்தா ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே யாராவது நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்களா, நம்ம மனசுக்கு தகுந்த ஒரு ஆள் வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மனசு. நீங்கள் உறவில் ரொம்பவே உண்மையாக இருப்பீங்க. பொய், நாடகம், நடிப்பு எல்லாமே இது உங்கள் ஸ்டைல் கிடையாது. அதனால தான் பல தடவை உங்களினுடைய உண்மையை சில பேர் மதிக்காமல் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்த உறவுகள் உங்களுக்கு கண்ணீரை தான் கொடுத்துருக்கும். நம்பிக்கை வச்சது தப்பாக போயிருக்கும். இனி யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருப்பீங்க. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் என்ன அப்படின்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே மனசு முழுக்க கல்லாக மாறாது. எங்கோ ஒரு மூலையில் அன்புக்கான ஆசை உயிரோடவே இருக்கும். இப்போ வர காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறவுகள் விஷயத்தில் ரொம்ப முக்கியமான நேரமாக இருக்குது. நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது திடீர்னு ஒரு நாளில் உங்களினுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகுது. அந்த உறவு யார்? அது முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் இருந்தது, ஆனால் சரியாக புரியாமல் பிரிஞ்ச ஒருத்தராக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய உறவாக இருக்கலாம், ஒரு புதிய மனிதராக கூட இருக்கலாம். இந்த உறவு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுமே உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் வரும். இது கூட பழைய மாதிரி ஆகிருமோ, இதை நம்பலாமா, மறுபடியும் கஷ்டப்படுவோமா அப்படின்னு மனசுக்குள்ளே பல கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த முறை அந்த உறவு உங்கள் கண்ணீரை பயன்படுத்தி விளையாடுற உறவு கிடையாது. உங்கள் மௌனத்தை கூட புரிஞ்சுக்கிற உறவு தான் வரும். நீங்கள் பேசாமல் இருந்தாலுமே உங்கள் மனசில் என்ன ஓடுது அப்படின்னு கண்ணாலேயே புரிஞ்சுக்கிற ஆளாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குற ஒரு நபராக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு இப்போது கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த உறவால் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன? முதல்ல நீங்கள் உங்கள் மதிப்பை உணர ஆரம்பிப்பீங்க. நானும் நேசிக்கப்பட தகுதியானவள் அப்படிங்கிற உணர்வு வரும். அடுத்தது, நீங்கள் எப்போவுமே தனிமையாக உணர்ந்த இரவுகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். மனசு அப்படிங்கிறது ரொம்பவே லேசாகும். உங்கள் சிரிப்பு மறுபடியும் உண்மையான சிரிப்பாக மாறும். நடிப்பாக சிரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி, அமைதி, பாதுகாப்பு இது எல்லாத்தையுமே கொடுக்கும். ஆனால் சின்ன சவால் இல்லாமல் இருக்காது. ரிஷபராசிக்காரங்க முன்னாடி பட்ட கஷ்டத்தால் சில நேரம் அதிகமாக சந்தேகப்படுவீங்க. அது இந்த உறவில் உங்களுக்கு சின்ன இடைவெளியை உண்டாக்கலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்கள் மனசில் தோன்ற எல்லா பயத்தையும் வெளிப்படுத்தாமல் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். இது வந்ததற்கு பிறகு பழைய ரிஷபராசிக்காரர்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. மனசால் வலிமையான ஒரு புதுசாக உருவாகுவீங்க. குடும்பத்தில் உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். உங்கள் முடிவுகள் அப்படிங்கிறது மதிக்கப்படும். உங்களினுடைய பேச்சுக்கு எடை இருக்கும். பண விஷயத்தில் கூட இந்த உறவால் நல்ல மாற்றங்கள் வரும். உங்கள் கஷ்டத்திற்கு ஒரு ஆதரவும் கிடைக்கும். மொத்தத்தில் நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது வரும்போது பழைய காயங்களை அதோட சுமக்காது. இந்த முறை கடவுள் உங்களுக்கு கண்ணீர் இல்லாத உறவை அனுப்புகிறாரு. நம்பிக்கையோடு இருங்க. அந்த அன்பை பயம் இல்லாமல் ஏற்றுக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது உறவில் சந்தோஷம் பூக்கக்கூடிய காலமாக இருக்குது. ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவாக இருக்கும். நீங்கள் யாரையாவது நேசிச்சிங்க அப்படின்னா அது அரமனசோடு கிடையாது. எப்போவுமே முழு மனதோடு நேசிக்கக்கூடியவங்க. ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனமான அன்பு வச்சுருவீங்க. அவங்க என்ன தான் வந்துட்டு ஏதாவது சொல்லி அவாய்ட் பண்ணாலும்
அவாய்ட் பண்ண நினச்சாலும் உங்களுடைய மனசுக்குள்ளே எப்பவுமே அவங்களினுடைய ஞாபகம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரிவுகள் எல்லாமே சாதாரணமாக இல்லை, அந்த உள்ளத்தை ரொம்பவே உடச்சிருக்குது. பல தடவை உங்கள் மனசுக்குள்ளே நான் ஏன் இவ்வளவு நல்லவனாக இருக்கேன், நான் ஏன் எல்லாரையும் நம்புகிறேன் அப்படின்னு கேள்வி கூட எழுந்திருக்கும். ஆனால் இந்த குணம்தான் உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறப்போகுது. இப்போ வர காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறவு விஷயத்தில் ஒரு விதமான அமைதி வர ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி மாதிரி எல்லாத்தையுமே மனசில் போட்டுட்டு அழுதுட்டு இருக்க மாட்டீங்க. உள்ளுக்குள்ள என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நிம்மதி வரும். இந்த மனநிலை தான் புது உறவு வர்றதுக்கு ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்க போகுது. நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது அப்படின்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரணத்துக்காக தான் வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த உறவு உங்களை எப்பவுமே மாற்றுவதற்காக வராது, உங்களை திருத்தவும் வராது, உங்களை நீங்களாகவே இருக்க ஏற்றுக்கிறதுக்காகத்தான் வருது. நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் சரி, அதிகம் பேசினாலும் சரி, உங்கள் மனசு எப்படியோ அப்படியே நேசிக்க வரக்கூடிய உறவாக தான் இருக்கும். முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் வந்த சில உறவுகள் எல்லாமே உங்களை எப்போவுமே சந்தேகத்தோடு தான் பார்த்துருக்கும். இவங்க உண்மையாக இருப்பாங்களா, இவங்களை நம்பலாமா அப்படின்னு. ஆனால் இந்த உறவு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயே வருது. இந்த உறவு வந்ததுமே முதல்ல நீங்கள் உணரப்போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மனசு அப்படிங்கிறது ரொம்ப லேசாகவும் மென்மையாகவும் மாறப்போகுது. நீங்கள் யாருக்காகவும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்களாக இருக்கிறதே போதுமானதாக இருக்கும். அந்த உறவுக்கு அதை நீங்களும் உணர ஆரம்பிச்சிருவீங்க. சில ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உறவு அப்படிங்கிறது திருமண பேச்சு வரைக்கும் நீள்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சோதனைகள் வரும். கண்டிப்பாக அது எப்போவுமே உங்களை உடைக்காது, உங்களை இன்னும் வலிமையாக்கும். உங்களினுடைய காதல் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காகும். இப்போது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பழைய நினைவுகள் புதிய உறவுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. எல்லா உறவுகளுமே ஒன்று மாதிரி இல்லை. பழைய காயங்கள் புதிய மனிதருக்கு சொந்தமானது கிடையாது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த உறவு ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்கள் யாருன்னு உங்களுக்கே காட்ட போகிற ஒரு உறவாக தான் இருக்கும். இந்த உறவால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கூடும், துணிவு அப்படிங்கிறது வரும். முன்னாடி உங்கள் மனசு சொல்கிறத யாருக்காகவோ தியாகம் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் மனசுக்கு பிடிச்சதை நேர்மையாக சொல்ல ஆரம்பிப்பீங்க. இதுதான் இந்த உறவு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பெரிய மாற்றமாக இருக்க போகுது. என்ன விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அப்படியே சொல்லலாம். ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒன்று சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. மனசில் நினைக்கிறத உடனே வெளியே சொல்கிற அளவுக்கான தைரியமும் மாற்றமும் உங்ககிட்ட வந்திருக்கு. கஷ்ட காலத்தில் நீங்கள் தனியாக இல்லை அப்படின்னு தோள் கொடுக்குற உறவு தான் உங்களுக்கு உண்மையான உறவாக இருக்கும். அந்த உறவு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கண்டிப்பாக நிச்சயமாக வரப்போகுது. நம்பிக்கையோடு இருங்க. அன்பு அப்படிங்கிறத தள்ளாதீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வர நாட்கள் எல்லாமே மனசுக்குள்ளே நிறையுற நாட்களாக தான் இருக்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அன்புக்கு அடிமைன்னு சொல்லலாம். ஒரு அன்பு ஒருத்தவங்க மேலே வச்சுட்டாங்க அப்படின்னா யாருக்காகவும் எதுக்காகவும் எதை வேணாலும் செய்யக்கூடியவங்க. நீங்கள் அந்த அன்புக்காக அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணக்கூடியவங்க. ஆனால் அவங்களையே நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே வந்தாலும் உங்களை ஏற்றுக்கக்கூடிய மனசு வரவே வராது. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் பல தடவை தனிமையை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு நடுவில் இருந்தாலும் கூட உங்களினுடைய மனசு தனிமையாக மட்டும்தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக தனியாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். யார் கூடயுமே முழு மனதோடு பேச முடியாத நிலை நீண்ட நாளாகவே இருந்திருக்கும். ஏன்னா முன்னாடி நீங்கள் மனசு திறந்து பேசின இடத்துல காயந்தான் கிடச்சிருக்கும். அதனால் இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. பல பேருக்கு புரியாத விஷயமா இருக்கும். ஆனால் அந்த அமைதி தான் உங்களினுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு முக்கியமான உறவை இழுத்துட்டு வருது. இப்போ
இப்போ நீங்கள் காத்திருந்த உறவு அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னா அந்த பெரிய உறவு நல்ல மாற்றத்தோட உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகுது. இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் எப்படி வரும்? முதல்ல சாதாரண சந்திப்பு மாதிரி தான் இருக்கும். எதிர்பார்ப்பு எதுவுமே இருக்காது. அதனால் மெதுவாக உங்கள் மனசுக்குள்ளே இடம் பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களினுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும். உங்கள் கஷ்டங்களை ஒழிச்சு வச்சுக்க மாட்டீங்க. தயங்காமல் சொல்ல ஆரம்பிப்பீங்க. உள்ளுக்குள்ளே எந்த ஒரு விஷயத்தையுமே அடக்கிக்காமல் எனக்கு வலிக்குது அப்படின்னா நீங்கள் அதை சொல்ல ஆரம்பிப்பீங்க. ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ரிஷபத்திற்கு மிகப்பெரிய ஒரு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்களினுடைய பணப்புழக்கத்தை அடுத்த 3 வருஷத்துக்கு நிலச்சி இருக்க வைக்கும். அது என்ன அப்படின்னா அந்த முடிவு ரொம்ப சின்ன முடிவாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரியாது இதனால என்னோட எதிர்காலம் மாறுமா, இதெல்லாம் என்ன பெருசாக வந்துட போகுது அப்படின்னு நினைப்பீங்க. மிகப்பெரிய அளவில் இனி யார்கிட்டையும் ரிஷபம் கையேந்தி பணத்துக்காக நிற்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. இப்போ இருந்து அந்த காலகட்டம் ஆரம்பிக்குது. இது வெறும் பரபரப்புக்காக சொல்றது இல்லைங்க. தவறான உறவால் சீரழிஞ்சிட்டு இருந்த இத்தனை நாளும் ரிஷபம்க்கு இப்போ ஒரு நல்ல காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டு கிரக பெயர்ச்சியோட நிலைகளை வச்சு கணிக்கப்பட்டதுங்க. ஆனால் உங்களினுடைய தனிப்பட்ட லக்னமும் தசா புத்திகளும் சில மாற்றங்களை தரலாம். பொதுவாகவே ரிஷபராசியோட வாழ்க்கையில் இது 80% நிச்சயமாக நடந்தே தீருங்க. இப்போ இருந்து பணம் உங்களுக்கு ஒரே ஒரு நைட்டில் திடீர்னு குவியாது. ஆனால் ஒழுங்காக கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தளத்தோட ஆணித்தரமாக சேர ஆரம்பிக்க போகுது. நீங்கள் கட்டுப்பாடோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களினுடைய வளர்ச்சி உறுதியாகும். அலட்சியம் செஞ்சீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய காலத்தில் அன்னைக்கே நான் அதை யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு தேவையில்லாமல் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். காரணம் என்னன்னா பிரபஞ்சம் ஒரு முறை மட்டுமே கதவை திறக்கும். உங்களினுடைய சனி பெயர்ச்சி நெருங்கக்கூடிய காலத்தில் நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு பிரபஞ்சம் முடிவெடுத்தாச்சு. இந்த காணொலியை எந்த இடத்துலையும் பாதியில் நிறுத்திடாதீங்க. உற்றார் உறவினர்களும் என் இரத்த பந்தங்களும் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய காலம்தாங்க இது. நீங்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நஷ்டத்திலிருந்தும் எதிர்கால கஷ்டத்திலிருந்தும் தப்பிக்க முடியும். காரணம் என்னன்னா நீங்கள் பாசத்தோடு இருப்பீங்க. ரிஷபத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வேஷத்தோட தான் இருப்பாங்க. இது உண்மை. கண்டிப்பாக இது உண்மை. நீங்கள் எதையுமே லேசாக எடுத்துக்காதீங்க. வீழ்வதும் எழுந்து நிற்பதும் இந்த காலகட்டத்தில் தாங்க இருக்குது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, உங்கள் ராசியை ஆள்றது சுக்கிரன். அதனால தான் உங்களுக்கு சாதாரண வாழ்க்கையே பிடிக்காது. அழகான வீடு வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. நிலையான வருமானம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. யார்கிட்டையும் கையை நீட்டி நான் நிற்கக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் கடந்த சில காலங்களாக இருக்கக்கூடிய அத்தனை நகைகளையும் அடகு கடையில் வச்சுட்டு எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கலந்து கொள்ள முடியாமல் நீங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நிலை இப்போது மாறப்போகுது. அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். பிரபஞ்சம் ஒரு தடவை மட்டும்தான் கதவை திறக்கும். நீங்கள் மற்றவங்களை போல பணத்தை சும்மா பேருக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது. நிம்மதியுடனும் மரியாதையுடனும் நான் வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே பணத்தை தேடுறவங்க. ஆனால் இங்கே தான் ஒரு மறைமுகமான சிக்கல் இருக்குது. நீங்கள் ஆபத்தை எப்போவுமே விரும்ப மாட்டீங்க. ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பை தள்ளி வச்சிருவீங்க. இப்போ இருக்கிறதே சரியாத்தான் இருக்குது, நம்ம அவசரப்பட வேண்டாம், பாதுகாப்பாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. உண்மை என்னன்னா ரிஷபராசிக்காரர்கள் ஏழையாக இருக்கவே முடியாதவங்க. ஆனால் நீங்களே உங்களோட வளர்ச்சியை தாமதப்படுத்திக்குவீங்க. ஏன் தெரியுமா? நம்ம இழந்துடுவோமோ அப்படின்னு பயப்படுவீங்க. ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாய்ப்பு ஒரு தடவை தாங்க வரும். நீங்கள் நினச்சது
நல்லது ஒரு முறை மட்டும்தான் நடக்கும். அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா 9 கிரகங்களோட சுழற்சியினால் 9 ஆண்டுகள் கழிச்சு தான் மறுபடியும் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இதுதான் பிரபஞ்சத்தோட மாற்ற முடியாத விதி. இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களை நோக்கி வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியான முக்கியமான தருணம் ஏற்படும். அது பெரிய சத்தம் போட்டுக்கிட்டோ ஆறாவரத்தோடனோ வராது. அமைதியாக உங்களுக்குள்ளேயே அந்த கேள்வி வந்து எழும்பும். நீ நிம்மதியாக இருக்கணுமா அல்லது வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நகரணுமா? அந்த ஒரு முடிவு தாங்க நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் உங்களினுடைய அடுத்த சில வருட பணநிலையையும் தீர்மானிக்க போகுது. தற்போதைய சுகத்தை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை அதே மாதிரி தான் தொடரும். வளர்ச்சியை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும், ஆனால் மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்தில் நிலையான உறுதியான உயர்வை தரும். இது சாதாரண காலம் கிடையாது. உங்களோட மனசில் பலத்தை சோதிக்கக்கூடிய காலம். இப்போ ஆரம்பத்திலிருந்தே குருவோட நிலை மாற்றம் வந்து உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்குங்க. கண்டிப்பாக இப்போ இருந்து குருவோட நிலை மாற்றம் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு எப்படி இருக்கோ அப்படின்னா பணம் மற்றும் லாப திசைகளில் மெதுவான வலுவான அசைவை வந்து கொடுக்கும். வேத ஜோதிடப்படி குரு அப்படிங்கிறது விரிவு, அருள், செல்வ வளர்ச்சி, சுப பலன்களையும் வாரி வழங்கக்கூடியவர். ரிஷபத்திற்கு குரு இயல்பா சுபக்கிரகம் அல்ல அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம சந்திர ராசி அடிப்படையில் பார்க்கும்போது சந்திர ராசியோட குருவோட தொடர்பு உருவாகும் போது மனநிலை, வருமான வாய்ப்பு இணைஞ்சு உருவாக போகுது. வேத அடிப்படையில் 2ஆம் பாவம் தனஸ்தானம், சேமிப்பு, வங்கி இருப்பு, குடும்பத்தோட செல்வம், பேச்சால வருமானம் மிகப்பெரிய அளவில் ரிஷபம் வந்து வாழ்க்கையில் வளரக்கூடிய காலம்தாங்க இது. 11ஆம் பாவம் லாபஸ்தானம், புதிய வருமான தொடர்புகள் மூலம் நிறைய கிடைக்குங்க. பலன் வந்து நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். இந்நேரம் சில பேர்லாம் நினச்சிருப்பீங்க, இதெல்லாம் எதுக்கு, நான் நல்லா இருப்பேனா? நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. வருமானம் வந்து உங்களுக்கு அதிகரிக்க வழிகள் திறக்கும். பழைய முயற்சிக்கு பலன் கிடைக்கும். நின்று போன பணம் வந்து திருப்பி வரும். திறமைக்கு மதிப்பு கிடைக்குங்க. சுத்து வட்டார விரிவுகள் மூலமாக லாபங்கள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். இது ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? குரு ஒரு கிரகம் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய அளவில் லாபங்களை விரிவாக்கக்கூடிய சக்தி. எந்த வீட்டை தொடுறாரோ அந்த வீடு மிகப்பெரிய அளவில் பெருசாகும். அதனால தான் இப்போ முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய சின்ன வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய சாத்தியம் இருக்குதுங்க. ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனை என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பலமாக இருந்துச்சு அப்படின்னா அல்லது சுப தசை இணைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயர்ச்சி வந்து இரட்டிப்பு பலனை தந்தே தீரும். தசா புத்தி பலமாக இல்லை அப்படின்னா குருவோட வாய்ப்பை தரும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு மெதுவாக வந்து சேரும். இப்போ ஒரு சின்ன அறிகுறி உங்களை நோக்கி வரும். அது வந்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நம்ம போகலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு இடத்துல பணத்தை முதலீட்டாக போடலாமா அப்படிங்கிற யோசனையாகவும் இருக்கலாம். இப்போ உங்களினுடைய திறமைகள் வந்து பணமாக மாறக்கூடிய நாட்களுங்க. அந்த தருணத்தை அடையாளம் காண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு வந்து வாய்ப்பை மட்டும்தான் தரும். அந்த வாய்ப்பை செல்வமாக மாற்றுறது உங்களோட செயலில் தான் இருக்குது.